ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்கானிக் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சைட் டிஷ்ஷாக ரொட்டி, சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப மேட்சாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம், ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 5 இல்லைனா ஒரு 6 பல் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த சமயத்தில் அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க. இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திருப்பியும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனது பிறகு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அந்த எண்ணெயிலேயே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃப் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை வணக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இப்போ வாயில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் அது ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் அது ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் அது ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுங்கள். இது வீட்டிலே தயாரித்த ஃப்ரெஷ் க்ரீம். நீங்கள் கடையில் கிடச்சதுன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர், புளிக்காத தயிர் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இது எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் பொட்டேட்டோவை ஆட் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவீங்க. அவ்வளோதான், சுவையான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை மேலே தூவி பரிமாறுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.